வணக்கம். இது "இங்க என்ன சொல்லுது" பாட்காஸ்ட். நான் ஸ்வர்ணா. இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போற விஷயம் என்ன அப்டின்னா, நம்மள்ல நெறைய பேர் பொன்னியின் செல்வன் படம் பார்த்துருப்போம். பார்ட் 1 அது முடிஞ்சிருக்கு. பார்ட் 2 ஐ திங்க் ஏப்ரல்ல வருதுன்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ட் 2 பொன்னியின் செல்வன்ல நம்ம என்னலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்டின்றத தான் இன்னைக்கு நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ பார்ட் 1 எப்படி முடிஞ்சிருக்கும்னா, பொன்னியின் செல்வன் வந்து இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் கடைசியா மந்தாகினிய காட்டியிருப்பாங்க. அதாவது ஐஸ்வர்யா ராய், வயசான ஐஸ்வர்யா ராய ஒருத்தவங்க தண்ணிக்குள்ள போய் காப்பாத்துறதுக்கு போற மாதிரி முடிச்சிருப்பாங்க. அவங்க யாருன்னு படத்துல சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் அதுக்கப்புறம் அந்த ரிவ்யூ எல்லாத்துலயுமே அது மந்தாகினின்னு சொல்ட்டாங்க. ஸோ மந்தாகினி வந்து பொன்னியின் செல்வன காப்பாத்திருவாங்க. இதுதான் அடுத்த ஆரம்பமா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ பார்ட் 2ல வந்து நெறைய கேரக்டர்ஸ் வந்து யாரு? அவங்களோட பேஸ் என்ன? அந்த மாதிரி கொஞ்சம் டீட்டெயில்டா சில கேரக்டர்ஸ இந்த கேரக்டர் யாரு? அப்படின்றதுக்கான நெறைய விடை குடுக்குற மாரி தான் பார்ட் 2 இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா நீங்க புக்கு படிச்சீங்கன்னாலுமே, முதல்ல வந்தியத்தேவன் வழியா நம்ம ஒவ்வொரு கேரக்டரையா பார்த்துட்டே வருவோம். அப்போ நந்தினி எல்லாம் காட்டையில நந்தினி இருக்காங்க. அவங்க வந்து பழுவேட்டரையரோட மனைவி. பழுவேட்டரையர் வயசானவரு. நந்தினி வந்து ஒரு சின்ன பொண்ணுன்ற கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இந்த மாரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஆதித்த கரிகாலன கொல்ல நினைக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா தான் ரிவீல் பண்ணிட்டே போவாங்க. ஸோ இப்போ படத்துலயுமே ஆதித்த கரிகாலன கொல்ல நினைக்கிறாங்க நந்தினி. ஏன் அப்படி நினைக்கிறாங்கன்னா, வீரபாண்டியனை வந்து ஆதித்த கரிகாலன் கொன்னுட்டாரு. அதனால அப்படின்னு சொல்லி தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த நந்தினி யாருன்றது தான் ஒரு மிகப்பெரிய கேள்வி ஆக்சுவலி. நந்தினி யாரு? அவங்க வந்து எப்படி பழுவேட்டரையரோட மனைவி ஆனாங்க? வீரபாண்டியனுக்கும் அவங்களுக்கும் என்ன சம்மந்தம்? அதுக்கப்புறம் சின்ன வயசுல இவங்கெல்லாம் ஒண்ணா தான் இருந்திருப்பாங்க. ஆதித்த கரிகாலன், குந்தவை இவங்க எல்லாருமே நந்தினி எல்லாம் ஒண்ணா இருந்திருக்காங்க. ஆனா, அவங்க அதுக்கப்புறம் எங்க போனாங்க? என்ன ஆனாங்க? இவங்களும் மந்தாகினியும் எப்படி ஒரே மாதிரியா இருக்காங்க? ஸோ இந்த மாதிரியான நெறைய கொஷின்ஸ்க்கு ஆன்சர் பண்றதா தான் இருக்கும். நந்தினி யாருன்றதுல வந்து ஆக்சுவலி நீங்க புக்கு படிச்சீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதில இருக்கிற கேரக்டர்ஸுக்கே நெறைய குழப்பங்களா வந்துரும். என்ன சொல்ல? குந்தவை, பொன்னியின் செல்வன் எல்லாருக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்கும். நந்தினி வந்து யாரா இருக்கும்ன்றதுல வந்து நந்தினி வந்து சுந்தர சோழரோட மகள் தானோ அப்படின்ற மாதிரியெல்லாம் அவங்க நெனைப்பாங்க. அதனால தான் ஒரு வேளை சின்ன வயசுல வந்து ஆதித்த கரிகாலனையும் நந்தினியும் சேர்ந்து விளையாட விடல, அவங்கள ஒண்ணா சேர விடலையோ, தங்கச்சி இல்ல அது அவருக்கு தெரியாம போயிருச்சு அப்படின்ற மாதிரியெல்லாம் நெறைய கன்ஃப்யூஷன்ஸ் வரும். லைக் அந்த மாரிலாம் நெனைப்பாங்க. இந்த மாரி நந்தினி யாருங்கிறது அப்படியே போயிட்டே தான் இருக்கும். நீங்க ஃபைனலாவும் எப்படின்னா, நந்தினி யாருன்றது அது ஒரு கற்பனை கதை தான். ஐ மீன் கற்பனை கதாபாத்திரம் தான். ஆனாலுமே அந்த புக்லயுமே ரொம்ப தெளிவான ஒரு முடிவு வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. நந்தினி வந்து ஆரம்பத்தில வீரபாண்டியனோட காதலின்ற மாதிரி தான் நமக்கு இப்பயுமே அப்படிதான் படத்துலயுமே காட்டியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கும். கடைசியா அவங்க வேற ஒண்ணு சொல்லுவாங்க. இதில எது உண்மை? எது பொய்? உண்மையிலேயே நந்தினி யாரு? அப்படின்ற மாதிரியான கன்ஃப்யூஷன்ஸ் நமக்கு புக் படிக்கையிலயுமே இருக்கும். ஏன்னா, இப்போ நந்தினி வந்து எந்த மாதிரியான கேரக்டர்ன்னு லைக் நமக்கே அவங்க மேல ஒரு வெறுப்பு வர அளவுக்கான வேலையெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஒரு வஞ்சனையோட மொத்த உருவமா இருப்பாங்க. இந்த பார்த்திபேந்திர பல்லவன், அப்புறம் கந்தமாறன் இவங்களெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்க பொய் சொல்லி எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி விடுறாங்க அப்படின்றதெல்லாம் நமக்கு ஒரு மாரி ஐயே! என்ன இப்படி இருக்காங்க? அப்படின்ற மாரி நமக்கு புக் படிக்கையில தோணும். ஸோ அப்படி தோன்றப்பயே என்ன சொல்ல அதுக்கு அடுத்த அ நம்ம இந்த மாரி கரெக்ட்டா இந்த மாரி நம்மள நினைக்க வச்சுருவாரு கல்கி. அதுக்கு அடுத்ததுலயே அவரே எழுதியிருப்பாரு. நந்தினி வந்து இந்த அளவுக்கு இருக்காங்களேன்னு நமக்கு தோன்ற மாரி தான் இருக்கும். ஆனா அவங்களுடைய சிறு வயது, அவங்க கடந்து வந்தது, ஒவ்வொரு இடத்துலயும் அவங்களுக்கான இதெல்லாம் மறுக்கப்பட்டது, அவங்களுடைய வலி, வேதனை எல்லாம் தான் அவங்கள இப்படி ஒரு ஆளா மாத்திருக்கு. அப்படின்ற மாரி ஒரு சின்ன ஜஸ்டிஃபிகேஷனும் குடுத்துருப்பாரு. ஸோ நந்தினி வந்து அந்த மாரி தான் இருப்பாங்க. ஈவன் ஆதித்த கரிகாலனே நந்தினிய மீட் பண்றப்ப அவ்ளோ கோவம், அவ்ளோ வெறியிலலாம் இருப்பாரு. அவ்ளோ இதா இருப்பாங்க. பார்த்திபேந்திர பல்லவன்லாம் என்ன சொல்லுவாருன்னா, "நான் வந்து அவ தலைய வெட்டிர்றேன். உன்னால முடியாதுன்னா நான் அவள கொன்றுறேன். நீ வந்து இவ்ளோ என் நண்பன் இவ்ளோ தூரம் வாடுறத என்னால பார்க்க முடியல. அவ வந்து ரொம்ப நயவஞ்சகியா இருக்கா." அப்படி இப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி வர டயலாக்லாம் விடுவாரு. பார்த்ததுக்கப்புறம் அப்படியே ஆள் மாறிருவாரு. நீங்க காலால இட்ட பணிய நான் தலையால செய்கிறேன்ற அளவுக்கு, நீ வந்து ஆதித்த கரிகாலன கொல்ல சொன்னா கூட நான் கொன்றுறேன் சரிங்க. அப்படின்ற அளவுக்கு மாறிருவாரு பார்த்திபேந்திர பல்லவன். கந்தமாறனும் அப்படிதான் இருப்பாரு. ஈவன் ஆதித்த கரிகாலனே நந்தினிய மீட் பண்ணோன்னே, "நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு.
நம்ம 2 பேரும் போய் கல்யாணம் பண்ணிடலாம். ஆக்சுவலி இப்போ வந்து பழுவேட்டரையரோட மனைவியா இருப்பாங்க நந்தினி. ஸோ அவங்க வந்து அவருக்கு பாட்டி ஸ்தானத்துல இருப்பாங்க. ஆனா வந்து, "நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துரு. எனக்கும் ஆட்சி வேணாம். ஒண்ணும் தேவையில்ல. வா நம்ம போய் கல்யாணம் பண்ணிக்கலான்ற" அளவுக்கு அ அந்த அளவுக்கு மாறிடுவாரு. ஸோ அப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க நந்தினி. ஸோ இந்த நந்தினியோட கேரக்டர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் இன்னுமே டீட்டெயில்டா இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் மந்தாகினி. மந்தாகினி யாரு? மந்தாகினிக்கும் நந்தினிக்கும் என்ன உறவு? மந்தாகினிக்கும் சுந்தர சோழருக்கும் என்ன உறவு? இவங்க ஏன் பொன்னியின் செல்வன காப்பாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க? இவங்களுக்கும் அவருக்கும் என்ன சம்மந்தம்? இந்த மாதிரியானதெல்லாம் இன்னும் கூட டீட்டெயில்டா சொல்லலாம். அண்டு பொன்னியின் செல்வன் இந்த மந்தாகினிய பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறாருன்றது பார்ட் 1ல ஒரு சின்ன இதா சொல்லியிருப்பாங்க. ஒரு குகையில ஒரு கோவில், அவங்க ஊமையா இருக்கனால அந்த குகையில ஒரு கோவில்ல அவங்க அந்த மாரி வரைஞ்சு வச்சிருப்பாங்க. அதில வந்து அத காட்டியிருப்பாங்க பார்ட் 1லயே. இந்த மாரிலாம்ன்ற மாரி லைக் அவங்க யாருன்றத ஒரு சின்ன ஜிஸ்ட் மாரி காட்டியிருப்பாங்க. ஸோ அத இன்னும் டீட்டெயில்டா சொல்லலாம் செகண்ட் பார்ட்ல. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கேரக்டர்னா சேந்தன் அமுதன். சேந்தன் அமுதன் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்ல பெருசா அவரு காட்டியிருக்கவே மாட்டாங்க. பூக்கார வீட்டு பையனா இருக்காரு அப்படின்றது மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ராட்சச மாமனே சாங்ல ஒரு ஒரு சீன்ல அவர காட்டுவாங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சீன் தான் அவருக்கு காட்டியிருப்பாங்க பொன்னியின் செல்வன் 1ல. ஸோ பார்ட் 2ல அவர் யாரு? அவரு அரச குடும்பத்த சேர்ந்த அவர் ஏன் இந்த மாரி பூக்கார வீட்டு பிள்ளையா வளர்ந்தாரு? இந்த மாதிரியான கொஷின்ஸ்க்குலாம் ஆன்ஸரா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போது கரண்ட்டாக இருக்கிற மதுராந்தகர் இருக்கார் இல்லையா? ரஹ்மான் நடிச்சிருப்பாரு. ஸோ அவர் தான் வந்து அடுத்த அரசரா வரணும் அப்படின்னு நெனைப்பாரு. ஸோ அவர் உண்மையிலேயே யாரு? அவர் அடுத்த அரசரா வர முடியுமா? வருவாரா? மாட்டாரா? அவர் உண்மையில யாரு? அவருடைய பேக்ரவுண்ட் என்ன? அவர் வரக்கூடாதுன்னு ஏன் செம்பியன் மாதேவி சொல்றாங்க? அப்படின்றதும் ஒரு முக்கியமான ஒரு சஸ்பென்ஸா இருக்கும். இதுக்கப்புறம் இப்போ பொன்னியின் செல்வன் இறந்துட்டதா காட்டுறாங்க இல்லையா? அவர் வந்து எப்படி திரும்ப வராரு? இறந்துட்டதா சொல்லப்பட்டவரு எப்படி திரும்ப வராரு? அதுக்கு நடுவுல அவர் கோ த்ரூ பண்ணது. ஆக்சுவலி அதெல்லாம் நெறைய இருக்கும். பொன்னியின் செல்வன் வந்து அவருக்கு உடம்பு சரியில்லாமலாம் போயிரும். இந்த மாரி தண்ணிக்குள்ளே போய் விழுந்து அந்த மாரிலாம் ஆனதுக்கப்புறம் அவருக்கு உடம்பு சரியில்லாம தான் இருப்பாரு. அவர வச்சு காப்பாத்துவாங்க. காப்பாத்துனதுக்கப்புறமா அவர் கிளம்பி, "நான் இந்த மாரி போறேன், தஞ்சைக்கு போறேன்" அப்படின்னு சொல்லி கிளம்புவாரு. அதுக்கப்புறம் நடுவுல வந்து வெள்ளம்லாம் வரும். அது வந்து அந்த புத்த பிக்ஷு மடத்துல இருப்பாரு அவரு. அந்த மடத்தையே இது பண்ணும், காலி பண்ணிரும். எல்லா இடமும் வெள்ளம் வந்துரும். அந்த இடத்துல வானத்தையும் மாட்டிக்குவாங்க. ஸோ இவர் வந்து பூங்குழலியோட கிளம்பி வருவாரு. நடுவுல வானதி மாட்டிப்பாங்க. வானதி, பூங்குழலி அந்த மாதிரியான சீக்வென்ஸ்லாம் நெறைய வரும். ஸோ இன்னும் வானதி, பூங்குழலிலாம் மீட் பண்ணிக்கிற மாதிரிலாம் இன்னும் காட்டவே இல்ல. தெரில காட்டுவாங்களா என்னன்னு எனக்கு தெரில. ஸோ அதெல்லாமும் நல்லா தான் இருக்கும். அதெல்லாம் பொன்னியின் செல்வன் 2ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து ஆதித்த கரிகாலன் இறந்துருவாரு. ஆதித்த கரிகாலன் இறக்குறது தான் இந்த நாவல்லையே ரொம்ப ரொம்ப ஒரு பரபரப்பான ஒரு கட்டம்னு சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க போட்ட பிளான்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கும். அட் அ டைமில் 3 பேரை கொல்றதுக்கு அவங்க ஆக்சுவலி பிளான் போட்டிருப்பாங்க. சுந்தர சோழரை, பொன்னியின் செல்வனை, அதுக்கப்புறம் ஆதித்த கரிகாலன் 3 பேரையும் கொல்றதுக்கான பிளான் வந்து போட்டிருப்பாங்க. ஆக்சுவலி அதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த ரவிதாசன் அவங்க கேங்லாம் இருக்கும்ல, இப்போதைக்கு அவங்க வில்லன் அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. எங்கே போனாலும் அவங்களும் வந்துடுறாங்க, கரெக்டாக வந்துடுறாங்க. அப்புறம் இந்த இலங்கை மன்னர்கிட்ட போய் உதவி கேட்டாங்க. அல்லது அவங்க கொடூரமானவங்க அதெல்லாம் மட்டும்தான் காட்டியிருந்தாங்க. பட் உண்மையில புக்கில் வந்து அவங்க வந்து ரொம்ப என்ன சொல்ல இன்டெலிஜென்ட்டான ஆட்களாக இருப்பாங்க அவங்களும். எல்லா இடத்துலையுமே அவங்களும் ஆள் வச்சுருப்பாங்க. செம்மையாக பிளான் போடுவாங்க. பழி வாங்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் இந்த ஒரு சின்ன பையனை இவன் தான் அடுத்த பாண்டியன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு பையனை கூட்டிகிட்டு திரிவாங்க. அந்த பையன்லாம் ஐ திங்க் பார்ட் 1லேயே காட்டிட்டாங்க. இதெல்லாம் புக்கில் ரொம்ப லேட்டராக தான் வரும். அந்த பையனும் ஐஸ்வர்யா ராயும் அந்த பையனும் நந்தினியும் மீட் பண்ணுற சீன்லாம் வரும். ஸோ அது இருக்கான்னு எனக்கு தெரில. ஐஸ்வர்யா ராயும் அந்த பையனும் மீட் பண்ணுற மாதிரியான சீன் வரணும். ஸோ அப்போ வந்து அதை ஆழ்வார்க்கடியான் நம்பி, அதுக்கப்புறம் இவங்க
வந்தியத்தேவன் எல்லாருமே வந்து அத கேட்டுருவாங்க. ஆக்சுவலி வந்தியத்தேவன் அந்த இடத்துலயே இருப்பாரு. ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து ஒளிஞ்சிருந்து கேட்பாருன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த மாரிலாம் வரும். வந்தியத்தேவன் நெறைய தடவ மாட்டிப்பாரு இவங்க கேங் கிட்ட. மாட்டிக்கிட்டு ஒரு தடவ ஐஸ்வர்யா ராய் தான் வந்து அதாவது நந்தினி தான் வந்து சரி போயிட்டு வா அப்படின்ற மாதிரி விட்டு வைக்கலாம் செய்வாங்க. ஏன் இவங்க விட்டு வச்சாங்கன்றதுக்கு அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். இவங்கள கொன்னுடலான்னு சொல்லி ரவிதாசன் எல்லாரும் சொல்லுவாங்க. நந்தினி மட்டும் இல்ல இவன் போகட்டும் அப்படின்னு சொல்லிருவாங்க. ஏன் அனுப்பிட்டாங்க அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி காட்டுவாங்க என்னன்னு எனக்கு தெரில. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, வந்தியத்தேவன் வந்து ஆக்சுவலி எல்லா பெண்கள்கிட்டையுமே போய் போய் பேசிகிட்டே இருப்பார், கொஞ்சம் வழிஞ்சிட்டே இருப்பார், அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அவர் ஒருத்தர் மட்டும்தான் நந்தினி கிட்ட மயங்கவே மாட்டார். ஸோ நந்தினிகிட்டையும் பேசலாம் செய்வார். பட் எல்லாருமே நான் சொன்னேன்ல முன்னவே, அந்த ஆதித்த கரிகாலன்லேருந்து பார்த்திபேந்திர பல்லவன், அந்த கந்தமாறன் அத்தனை பேருமே நந்தினியை பார்த்தோன்னு ஆளே மாறி போயிடுவாங்க. அவங்க என்ன சொன்னாலும் சரிதான்ற மாதிரி ஆயிடுவாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் அதுலேருந்து மாறவே மாட்டார். ஐ மீன் அவங்க சொல்கிறதுக்கு ஏற்ற மாதிரிலாம் தலையாட்டிட்டுலாம் போக மாட்டார். இவர் என்ன அரச குடும்பத்துக்கு என்ன நல்லது நடக்கணும், குந்தவை என்ன ஓலை கொடுக்க சொன்னாங்க, அந்த சோழ சாம்ராஜ்யத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்றதுல மட்டும்தான் அவரோட இது எல்லாமே இருக்குமே தவிர, அண்ட் அதுக்காக நீ ரொம்ப கெட்டவ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட மாட்டார். நீங்கள் இதை பண்ணிட வேண்டாமே, உங்கள் கையால் இந்த காரியத்தை பண்ணிட வேண்டாமே, அந்த மாதிரி தான் பேசுவார். அவங்க சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டிட்டு சரி நானே வந்து ஆதித்த கரிகாலனை கொண்டுறேன் அந்த மாதிரிலாம் மற்றவங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஆயிடுவாங்க. பட் இவர் மட்டும் அதில் மாறவே மாட்டார். ஸோ இந்த டிஃப்ரென்ஸை எப்படி காட்டுவாங்கன்னு எனக்கு தெரில. வந்தியத்தேவன் வந்து எல்லாருக்கிட்டையும் இப்படி தான் பேசுவாருன்றதை கார்த்தி அதை நல்லாவே ஃபஸ்ட் பார்ட்டில் காட்டிட்டாங்க. பட் இவ்வளோ தூரம் இவர் பேசினாலும் இவர் மட்டும்தான் பயங்கர உறுதி கொண்டவராக இருப்பார். அந்த மாதிரிலாம் மயங்கிடவே மாட்டார். ஸோ அதை காமிச்சா நல்லாயிருக்கும். அதை ஏதாவது ஒரு சீன் வச்சு பெட்டராக அது வியூவர்ஸ்க்கு தெரிகிற மாதிரி காமிச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ ஏதோ ஒன்று ஆரம்பித்து எங்கேயோ வந்துட்டேன். ஆதித்த கரிகாலன் கொல்லப்படுற அந்த காட்சி இருக்கு இல்லையா, அதை எப்படி படமாக்குவாங்கன்றது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அந்த இடத்துல வந்து யார் கொன்னாங்கன்றது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கும். அண்டு அங்கே வந்து யாரெலாம் இருப்பாங்கன்னா, ஆதித்த கரிகாலன், நந்தினி, அதுக்கப்புறம் வந்தியத்தேவன் இருப்பார், மணிமேகலை இருப்பாங்க. மணிமேகலைன்றவங்க இன்னும் இந்த காட்டவே இல்லை இந்த படத்தில். கந்தமாறனோட தங்கச்சி தான் மணிமேகலை. அவங்க ஆக்சுவலி ஒரு நல்ல கேரக்டர். அவங்க வந்து வந்தியத்தேவனை விரும்புவாங்க. ஆனால் வந்து அவங்க அப்பா சம்புவரையர் வந்து ஆதித்த கரிகாலனுக்கும் மணிமேகலையும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்லாம் நினைப்பார். ஸோ அவங்களும் அந்த இடத்துல இருப்பாங்க. இதில் யார் அதுக்கப்புறம் அந்த ரவிதாசன் அவங்கெல்லாம் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒருத்தர் இருப்பார். அவர் யாருன்னு நீங்கள் மூவி பார்க்குறப்போ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொலைப்பழி வந்து இவர் மேலே விழுந்துடும். வந்தியத்தேவன் தான் கொன்னார் அப்படின்ற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. கந்தமாறன் சொல்ல ஆரம்பிச்சிடுவார், எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இவர் தான் கொன்னாருன்ற மாதிரி முடிவு கட்டுறப்போ இதை வந்து இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு பழுவேட்டரையர் தான் அதுக்கு சாட்சியாக வந்து நிற்பார். இவர் கொல்லலை, இல்லை நடந்தது வேறு அப்படின்றதெல்லாம் சொல்லுவார். ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சுவலி நான் இந்த கதையை 2 தடவை இந்த புக்கை படிச்சிருக்கேன். நான் ஒரு கொஞ்சம் வருஷம் கழித்து திரும்ப 2வது தடவை படித்தேன்னு நினைக்கிறேன். எனக்கு இதெல்லாம் மறந்தே போச்சு. கொல்லப்பட்டுருவாருன்னு தெரியும், அந்த பழி வந்தியத்தேவன் மேலே விழுந்துரும்னு தெரியும். அதுக்கப்புறம் என்ன நடக்கும், எப்படி கொண்டு போவாங்க அப்படின்றது எனக்கு மறந்துருச்சு. திரும்பவும் நான் அதை படிக்க தான் எனக்கு ஆமால்லன்னு ஞாபகம் வர மாதிரி இருந்தது. அந்தளவுக்கு செகண்ட் டைம் படிக்கையில் கூட எனக்கு செம்ம கிரிப்பிங்காக இருந்த பார்ட் அது. ஸோ அவர் செத்துட்டாரு, அதோட கதை முடிஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்காது. செத்ததுக்கப்புறம் தான் நிறைய விஷயத்த வந்து ரிவியல் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் எப்படி எடுக்க போகிறாங்கன்னு எனக்கு தெரில. ஸோ அதெல்லாமும் இருக்கும் இந்த படத்தில். அதுக்கப்புறம் பார்ட் 1லேயே விக்ரமோட ஆக்டிங் வந்து ரொம்ப சூப்பராக, அந்த வெறித்தனமாக இருக்கிறதெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி சைக்கோபாத் மாதிரி இருப்பார் ஆதித்த கரிகாலன். ஸோ அதை நல்லாவே அவர் வெளிப்படுத்தியிருப்பார். இன்னமும் கூட ரொம்ப சிவியரான சைக்கோபாத்தாக அவர் எப்போ இருப்பார்னா, ஆதித்த கரிகாலன், அப்புறம் வந்தியத்தேவன், கந்தமாறன், பார்த்திபேந்திர பல்லவன், இவங்க 4 பேரும் ஒன்றா சேர்கிற மாதிரி ஒரு இடம் வரும். இவங்க 4 பேரும் ஒன்றா தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நந்தினியும் இருப்பாங்க. அதாவது அந்த ஊரில் தான் நந்தினியும் இருப்பாங்க, மணிமேகலை இருப்பாங்க. அந்த சம்புவரையர் மாளிகை அது. ஸோ அங்கே நடக்கிற சீன்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் அவர் பயங்கர சைக்கோபாத் மாதிரி இருப்பார். கூட இருக்கிற எல்லாரையுமே
என்ன சொல்லிருவாருன்னா, "நீ என்னைய கொல்ல தானே பார்க்குற" அப்படின்ற மாதிரியெல்லாம் பேச ஆரம்பிச்சுருவாரு. வந்தியத்தேவனையும் அப்படிதான் பேசுவாரு. பார்த்திபேந்திர பல்லவனையும் அப்படிதான் பேசுவாரு. அத்தன பேரையும் ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும். அப்போ வந்து "நீ தானே கல்ல போட்டு கொல்ல பார்த்த" அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசிருவாரு. ஸோ அ சம்புவரையரே வந்து ஐய்யயோ! இந்த ஆள ஏன் நம்ம இன்வைட் பண்ணோம்? இவன் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத டென்ஷன தான் ஏத்துறான் அப்படின்ற மாதிரியெல்லாம் நினைக்க ஆரம்பிச்சுருவாரு. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அக்ரெசிவா நடந்துக்குவாரு. ஸோ அதெல்லாம் விக்ரமோட ஆக்டிங்கில எந்த மாதிரி வெளிப்படுதுன்றத பார்க்குறதும் நல்லாயிருக்கும். அண்டு இதில வந்து முடிவு என்ன? அடுத்த மன்னர் யாரு? அப்படின்றதோட தான் முடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரில. ஏன்னா இப்போ கதை வந்து எப்படின்னா, கதை முடிஞ்சதுக்கப்புறமும் இந்த ஒரு சும்மா பின்னாடி வந்து இந்த கல்வெட்டுகள் பத்தி அந்த மாதிரிலாம் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. வந்தியத்தேவன் குந்தவைலாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதுக்கான கல்வெட்டு வந்து இந்த மாதிரி இங்கே இருக்கு. அப்படிலாம் சில விஷயங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. ஆக்சுவலி எனக்கு வந்து நான் மொத இந்த புக்கு படித்து முடிச்சதுக்கு அப்புறம் தான், இது மொத்தமும் முடிச்சதுக்கப்புறம் தான் எனக்கு அருள்மொழிவர்மனா தான் தெரியும். அவரு தான் வந்து ராஜராஜ சோழன்னு எனக்கு புக்கு முடியிற வரையுமே தெரியாது. கடைசியா அந்த புக்கு முடிஞ்சதுக்கு அப்புறமா லைக் அந்த கடைசி சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறமா சின்னதா இந்த கல்வெட்டுகள்லாம் இருக்கு. இதெல்லாம் இன்னமும் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன இது எழுதியிருப்பாங்க. ஸோ அதில தான் பின்னாள்ல இவர் தான் வந்து தஞ்சை பெரிய கோயில கட்டினவரு அப்படின்றதெல்லாம் எழுதினோன தான் தஞ்சை பெரிய கோயில கட்டினவரா? ஐயோ! அப்போ அருள்மொழிவர்மன் தான் ராஜராஜ சோழனா? அப்படின்றது எனக்கு அப்போ தான் தடவ தெரிஞ்சது. ஸோ இப்படி தான் நான் படித்தேன். அண்டு இதெல்லாம் எப்படி சொல்லுவாங்க, இதே மாதிரி பாடம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கல்வெட்டுகள்லாம் இருந்தது அப்படின்னு அதெல்லாம் அவங்க தேடி கண்டுபிடிச்சி அதோட இமேஜஸ் அதெல்லாம் போட்டால் கூட நல்லா தான் இருக்கும். ஸோ அது என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக தோன்ற விஷயம் என்ன அப்படின்னா, எந்தெந்த இடத்துல என்ன சாங் வைப்பாங்க. இப்போ தேவராள நாட்டம் வந்து ஒரு சாங்காக தான் வரும்னு நம்ம எதிர்பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம புக்கு படிக்கையில் அது ஒரு அத்தியாயமா வரும். ஸோ இந்த மாதிரி ஒரு குறவை கூத்து நடைபெறுது அந்த மாதிரிலாம் வந்திருக்கும். அதை ஒரு சாங்கா மாற்றிருக்காங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி எந்த செகண்ட் பார்ட்டில் என்ன சாங் வைப்பாங்க, எந்த சிச்சுவேஷனை வந்து இவங்க சாங்கா மாற்றுவாங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டும் எனக்கு ரொம்பவே இருக்குது. ஸோ பார்ப்போம். ஏப்ரலில் இந்த படத்தோட செகண்ட் பார்ட் பார்ப்போம். அண்ட் இது என்னதான் படமாக வந்திருந்தாலும், ரொம்பவே நல்ல படமாகவும் அதை கொடுத்துருந்தாலும், நிறைய பேருக்கு அது போய் சேர்ந்தாலும், எனக்கு என்ன தோணுன்னா, இதை வெப் சீரிஸாகவும் யாராவது எடுத்தாங்கன்னா, இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தோணும். ஏன்னா எக்கச்சக்க டீட்டெயிலிங், எக்கச்சக்க கேரக்டர்ஸ் இருக்கும். அதெல்லாம் நீங்கள் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ படம்ன்றனால ஒரு ஓவராலாக ஒரு 2½ ஹவர்ஸ், இன்னொரு 2½ ஹவர்ஸ் மொத்தம் அல்லது 3 ஹவர்ஸ் படம்னா 6 ஹவர்ஸ் அவ்வளோதான் உங்களால் அந்த கதையை சொல்ல முடியும். அதுக்கும் மேலே எக்ஸ்டெண்ட் ஆகி போகணும் அப்படின்னா, நீங்கள் அதை வெப் சீரிஸாக எடுத்தால் மேபி குட்டி குட்டி டீட்டெயிலிங் கூட மிஸ் பண்ணாமல் அதை ரொம்பவே நல்லா கொடுக்கலாம். வெப் சீரிஸாக எடுத்தால் அதே படம் அளவுக்கு பிரம்மாண்டமாக எடுத்தாங்கன்னா இன்னும் கூட நல்லாயிருக்கும். இப்போ கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லாம் அந்த மாதிரி தானே இருக்கும். லைக் கேம் ஆஃப் த்ரோன்ஸ், பொன்னியின் செல்வன் ஒரே மாதிரின்லாம் சொல்ல முடியாது. அது வந்து ரொம்ப ஃபேண்டஸியாக இருக்கும். அவங்கெல்லாம் ட்ராகன்லாம் வச்சுருப்பாங்க, நெருப்புலலாம் அழிய மாட்டாங்க, இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக மேஜிக்லாம் பண்ணுவாங்க. பட் பொன்னியின் செல்வன் வந்து ஒரு இயல்பான கதையாக இருக்கும். ஸோ ஆனாலுமே அதில் அந்த கதைக்குள்ளேயே அவ்வளோ பிரம்மாண்டமாக சொல்கிறதுக்கு எவ்வளவோ விஷயங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் அந்த லெவலில் பட்ஜெட்டில் தமிழ்லலாம் எடுப்பாங்களான்னு எனக்கு தெரில. பட் கொஞ்சம் படம் மாதிரியே பெரிய பட்ஜெட்டாக ஒதுக்கி எடுத்தால் இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்ன்றது தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோட் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்தை எனக்கு இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். இங்கே என்ன சொல்லுது பாட்காஸ்ட்க்கு ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். இந்த எபிசோட் பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ரேட்டிங் கொடுங்க. நன்றி, வணக்கம்.